இயேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது மிகவும் கடினம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்று அறியாமல் நாம் சில வேளையில் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் நான் கிறிஸ்தவன், என்னுடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் திருப்பலிக்கு போகிறேன், மற்ற நாட்களிலும் போகிறேன், அருட்சாதனங்களை பெறுகிறேன், என்னுடைய பிள்ளைக்கு இன்றைக்கு உறுதி பூசல் என்னும் அருட்சாதனம் கிடைக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்லலாம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தை கேட்ட பிறகு நீங்கள் அனைவரும் உங்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நான் உண்மையிலே கிறிஸ்தவனா? நான் உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கின்றேனா? நேற்றைய தினம் நான் டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்தேன் ஃப்ளைட்டில். அப்போ என்னுடைய பக்கத்தில் ஒரு பெரியவர் இருந்து கொண்டிருந்தார். வழக்கமாக நான் பக்கத்தில் இருப்பவர்கள் பேச முயற்சி செய்வேன். அவர்கள் மொபைலை நோண்டி கொண்டிருந்தால் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனால் இவர் ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு இருந்தார். த லாஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு இருந்தார். ஸோ நான் கேட்டேன், நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்களான்னு. அப்போ அவர் சொன்னார், ஆமாம் நான் சென்னையில் இருக்கிறேன். டெல்லிக்கு எப்படி? டெல்லியில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்து அந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்து அப்புறம் அவர் என்ன பார்த்ததும் இந்த குருசு மாலை எல்லாம் போட்டிருந்தேன். அப்போ என்ன பார்த்தோம், நீங்கள் ஃபாதரான்னு கேட்டார். ஆமாம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? சென்னையில், பாண்டிச்சேரியில் இருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு டாக்டர், சென்னையில் காவேரி ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒரு டாக்டர் ஸ்ரீதர் ஃபேமஸ் டாக்டர், ஐசியூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறார் காவேரி ஹாஸ்பிட்டலில். அப்புறம் அவர்கிட்ட சொன்னால், நான் ஒரு ஆர்ச் பிஷப், பாண்டிச்சேரி ஆர்ச் பிஷப். அதை கேட்டு தான் அவர் சொன்னார், நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்ல விரும்புகிறேன், நான் எந்த மதத்தையும் நம்புவதில்லை. நான் ஹிந்துவாக பிறந்தேன், ஆனால் நான் இந்து மதத்தையும் விரும்புவதில்லை. ஆனால் இயேசுவினுடைய நற்செய்தி படிப்பினைகளை நான் விரும்புகிறேன் அப்படின்னு அவர் என்று சொன்னார். இப்போ நான் கேட்டேன், எந்த படிப்பினை உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக உள்ளது என்று. அந்த நேரத்தில் அவர் இதை பற்றி சொன்னார், இன்றைக்குள்ள நற்செய்தியை பற்றி. உங்களுடைய பகைவர்களை அன்பு செய்யுங்கள். அது ஒரு மதத்திலும் அதை பற்றி சொல்லலை. லவ் யுவர் எனிமீஸ், யாரும் இதை பற்றி சொல்லலை. இயேசு மட்டும்தான் சொல்கிறார், பகைவர்களை அன்பு செய்யுங்கள் என்று. அது முடியுமா நம்மால்? மனித சுபாவத்தில் அது முடியுமா? இன்றைய 2ஆம் வாசகத்தில் நாம் என்ன வாசிக்க கேட்டோம்? மனித இயல்பு, ஆவியாரின் இயல்பு. முதல் மனிதன் ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன், மனித இயல்பில் வாழ்ந்தவன். அதனால்தான் அவன் தன்னை நேசித்தான், இறைவனின் கட்டளைக்கு மீறி தன் விருப்பப்படி செயல்பட்டான். அதனால்தான் பாவம் செய்தான், தன் விருப்பப்படி வாழ்ந்தான். தன் விருப்பப்படி வாழும்போது பகைவர்களை அன்பு செய்ய முடியாது. மனித இயல்பை கொண்டு வாழ்க்கை நடத்தும் போது பகைவர்களை அன்பு செய்ய முடியாது. ஆவியின் இயல்பால் தான் பகைவர்களை அன்பு செய்ய முடியும். அது என்ன ஆவி? இயேசுவின் ஆவி. இயேசு மட்டும்தான் பகைவர்களை அன்பு செய்தார். அவர் மட்டும்தான் இந்த ஒரு படிப்பினையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அவருடைய ஆவியை பெற்றவர்கள்தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நடத்த முடியும். இயேசுவின் ஆவியால் மண்ணிலிருந்து
எடுக்கப்பட்டவர்கள் விண்ணிலிருந்து வந்தவர். ஆனால் இயேசு விண்ணையும் மண்ணையும் ஒன்று சேர்த்து உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனாகவும் இருந்தவர். அவர் மனித சுபாவத்தை தன்னுடைய தெய்வீக சுபாவத்தால் அதை பெருமைப்படுத்தியவர். எனவே இயேசுவின் ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள்தான் நற்செய்தியின் முறைப்படி வாழ்க்கை நடத்த முடியும். இன்று ஏன் மக்கள் கிறிஸ்தவ மதத்தை அதிகம் விரும்பாமல் இருக்கின்றார்கள்? அந்த டாக்டர் சொன்னது போல இயேசு இதையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, ஆனால் கிறிஸ்தவர்கள் இதையெல்லாம் வாழ்கிறார்களா? அந்த கேள்வி அவர் என்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் ராயராக இருக்கிறீங்க, இயேசு இதையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, இந்த கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் நாம் பார்க்க முடியுமா? பகைவலை இன்னெல்லாம் சொல்லியிருக்கு. உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இந்த 4 காரியங்களை எடுத்து பாருங்க. உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். முடியுமா? உங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள், உயிருக்கு எதிராக செயல்படுகிறார்கள், வாய்ப்பு கிடைக்கிய நேரத்தில் உங்களை கொல்வதற்கும் தயாராக இருக்கின்றார். அவர் யார்? உங்களுடைய பகைவன். அவரை அன்பு செய்வீர்களா? செய்ய முடியுமா? மனித சுபாவத்தில் இது முடியுமா? முடியாது. ஆனால் இயேசு செய்திருக்கிறார். சிலுவையில் இருந்து கொண்டு அவர் தன் பகைவர்களை மன்னித்தார். ஆண்டவரே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது அறியாமல் செய்கிறார்கள். தன்னுடைய தந்தையிடம் அவர்களுக்காக அவர் வேண்டுகிறார். பகைவர்களுக்கு அன்பு கூறுங்கள். நம்முடைய மனித சுபாவத்தில் அது முடியாத காரியம். ஆனால் இறைவனின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறை சுபாவத்தில் வரும்போது அது நம்மால் முடியும். அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அதன் பிறகு உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். யாராவது உங்களை வெறுப்போருக்கு நம்ம நன்மை செய்ய முடியுமா? நாம அவர்களை வெறுப்போம். அவன் மனிதர், நாம் மனிதர். அவர் நம்மை வெறுக்கிறார், நாம் அவரை வெறுப்போம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் என்று? உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். அதே போல உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள். சாபம் போடுகிறான், நீ மண்ணா போவ, நீ உருப்பட மாட்ட. அப்ப இயேசு என்ன சொல்கிறார்? உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசி கூறுங்கள். உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஒருவர் உங்களை இகழ்ந்து பேசுகிறார், உங்களுடைய பேரை கெடுக்கிறார், அவருக்காக இறைவனிடம் வந்து கோயிலில் வந்து அவர் உங்களை வீட்டில் வேற பக்கத்தில் வீட்டில் உள்ள உங்களை இகழ்ந்து பேசுகிறார். உடனே நீங்கள் வீட்டை விட்டு இங்கே கோயிலில் வந்து ஆண்டவரே நான் அவருக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு செய்வீங்களா? அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இப்படி செய்பவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று இயேசு சொல்லுகிறார், நான் சொல்லலை, இயேசு சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நாம் நம்மை பற்றி சிந்திக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோமா? நாம் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை சொல்லிக் கொள்கிறோம். நான் ஆயராக இருக்கிறேன், குருவாக இருக்கிறார்கள், அருள் சகோதரியாக இருக்கிறார்கள், பொதுநிலையினர் நீங்கள். நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோமா? நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை பின்பற்றுபவன், கிறிஸ்துவின் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவன், திருமுழுக்கின்ற அருட்சாதனத்தால் என்னில் நான் இறந்து என்னுடைய சுபாவத்தை இழந்து உயிர்த்த இயேசுவின் சுபாவத்தை ஏற்றுக்கொண்டு உயிர்த்த இயேசுவின் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவன் கிறிஸ்தவன்.
ஆவியின் இயல்பை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவன் கிறிஸ்தவன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் நாம் பார்க்க முடியுமா? நாம் இயேசு சொன்னபடி நாம் வாழ்க்கை நடத்துகிறோம் என்றால் சண்டை சச்சரவு இருக்காது, பகைமை இருக்காது, எல்லோரும் நண்பர்களாக இருப்பார்கள், எல்லோரும் ஒரே குடும்பத்தினர்களாக இருப்பார்கள், எந்த வேறுபாடும் இருக்காது. சாதியின் அடிப்படையிலோ மொழியின் அடிப்படையிலோ பிளட் ரிலேஷன்ஸ் அந்த அடிப்படையிலோ ஒரு வேறுபாடும் இருக்காது. நாம் எல்லோரும் ஒரே குடும்ப மக்கள், ஒரே தந்தையின் பிள்ளைகளாக இருப்போம். இப்படி அவர் இன்று இயேசு நற்செய்தியில் சொல்வதைப் போல் நான் வாழ்க்கை நடத்தினால் ஏன் நாம் அப்படி வாழ்க்கை நடத்தாமல் இருக்கிறோம்? அந்த கேள்வி நம்ம கேட்கணும். இது ஜூபிலி ஆண்டு. இந்த ஜூபிலி ஆண்டில் தனிப்பட்ட முறையில் நாம் நம்மை நற்செய்தியின் முறைப்படி வாழ்க்கை நடத்த நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால்தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த ஜூபிலி ஆண்டில் வைக்கப்படுகிறது. எனவே நாம் ஒரு கேள்வி கேட்கணும். நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆனால் இயேசு சொல்கிறத போல நான் ஏன் வாழ முடியாமல் இருக்கிறேன்? அப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும் எப்பமாவது. அது மட்டுமல்ல, நான் உண்மையிலே கிறிஸ்தவனா? அப்படிப்பட்ட கேள்வியை கேட்கணும் நம்ம. நான் உண்மையிலே கிறிஸ்தவனா? கிறிஸ்துவை போன்று வாழ்க்கை நடத்துகிறேனா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், ஒருவேளை நான் இப்போ இயேசு இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, ஆனால் மனுஷனால் அது முடியாது. நம்ம படிக்கிறோம், ஏதோ முயற்சி செய்யலாம், ஆனால் இதெல்லாம் நமக்கு கட்டுப்படாது. அப்படி தான் நாம் நினைப்போம் இல்லையா? ஆனால் இப்படி வாழ்க்கை நடத்துவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். புனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஏன் புனிதர்களை மட்டும்? நம் மத்தியிலே வாழ்பவர்கள் கூட இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள். 1995 ஆண்டு பிப்ரவரி 25 சிஸ்டர் ராணி மரியா, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு நல்ல அழகான ஒரு ஃபில்ம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபில்முடைய பேர் ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ். ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ். அது இப்போ தமிழ்லையும் அந்த ஃபில்மை டப் பண்ணி அதுவும் இருக்கிற ஒரு அழகான ஃபில்ம். நம்ம ஃபாதர்ஸ் எல்லாம் அதை பார்த்துருக்குறாங்க. ரிட்ரீட் டைமில், தியான நேரத்தில் அவர்களுக்கு அதெல்லாம் காட்டி கொடுத்துருக்குறோம். ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ், சிஸ்டர் ராணி மரியாவுடைய வாழ்க்கையை பற்றி. சிஸ்டர் ராணி மரியா உத்தரப்பிரதேசத்தில் பணி செய்தவங்க. எனக்கு அவர்களை நல்லா தெரியும். நாங்கள் ஒரே இதாக சோஷியல் ஒர்க்ஸ் இதெல்லாம் ஒரே இதாக நடத்தி இருக்கிறோம். எனக்கு அவங்கள பர்சனலாக எனக்கு அவங்கள தெரியும், சிஸ்டர் ராணி மரியாவை. அதன் பிறகு தான் அவர்கள் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இண்டோர் வந்தாங்க. இண்டோரில் தாழ்த்தப்பட்ட மக்கள், லேண்ட்லார்ட்ஸ் ஆர் ஒடுக்கப்பட்ட மக்களை அவர்களுக்காக அவள் பணிபுரிந்து கொண்டிருந்தாள். அப்போது அந்த லேண்ட்லார்ட்ஸ் அவளுக்கு எதிராக மாறி அவள் ஒரு தடவை இண்டோரில் இருந்து அவர் பஸ்ஸில் போய் கொண்டிருக்கும்போது ஒருவன் அந்த பஸ்ஸில் ஏறி அவளை கத்தியால் அவளுடைய நெஞ்சிலையும் வயிற்றிலையும் 50 தடவை மாறி 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 குத்தி அந்த இடத்திலே அவளை கொன்று போட்டார். சிஸ்டர் ராணி மரியாவை கொலை செய்தான். சமந்தர் சிங் என்பவன், சமந்தர் சிங். நான் அவனையும் மீட் பண்ணியிருக்கிறேன். சிஸ்டர் ராணி மரியாவுடைய பியாட்டிஃபிகேஷன் செரமனி அங்கே இண்டோரில் நடந்த சமயத்தில் அந்த அவளை கொன்றவன் சமந்தர் சிங் அங்கே இருந்தான். நான் அவனை மீட் பண்ணியிருக்கிறேன். அப்போது அந்த சிஸ்டரை, ராணி மரியாவை அங்கே அவர்கள் கொன்றார்கள். அதன் பிறகு அந்த சிஸ்டருடைய தங்கச்சி, அவளும் ஒரு சிஸ்டராக இருக்கிறா அதே சபையில், பிரான்சிஸ்கன் கிளாரிஸ்ட் காங்கிரிகேஷன். சிஸ்டர் செல்மி, அவள் என்ன செய்கிறார் தெரியுமா? சமந்தர் சிங் ஜெயிலில் இருக்கிறான். அவள் அங்கே ஜெயிலுக்கு போய் அவனுடைய கையில் ஒரு ராக்கி, அந்த உத்தரப்பிரதேசிலும் அதில் வட இந்தியாவில் அது பிரதர் சிஸ்டர் அந்த ரிலேஷனில் அவங்க ராக்கி கட்டுவாங்க.
அந்த ராக்கி அவனுடைய கையில் கட்டி அவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டு அவன் ஜெயிலில் இருந்து வெளியில் வந்ததும் அவனை கேரளத்தில் தங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போய் அந்த முதிய பெற்றோருக்கு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி தங்களுடைய குடும்பத்தின் ஒருவனாக அவர்களை ஏற்றுக்கொண்டார். ராணி மரியாவுடைய அம்மா அவனுடைய அந்த கைகளை எடுத்து முத்தம் செய்து, இந்த கையால் என்னுடைய மகளை நீ கொன்றாய், அந்த கையை அவன் முத்தம் செய்கிறார். அவரை தன்னுடைய குடும்பத்தின் ஒருவராக ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் கிறிஸ்தவர். பகைவனை அன்பு செய் என்று இன்று இயேசு சொல்கிறார். செல்மி எவ்வளவோ கோபமாக இருக்கும். தன்னுடைய சகோதரியை கொன்றவன், அந்த அம்மா அப்பா தான் பெற்றெடுத்த அந்த மகள் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு ஒரு அருட்சகோதரியாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்த அந்த மகளை கொன்ற அவனை தன்னுடைய குடும்பத்தின் ஒருவராக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்துகிறார்கள். அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். அதன் பிறகு 1999 ஆண்டு ஜனவரி 23 அதே ஒரிசா மாநிலத்தில் அங்கே கிரகம் ஸ்டெயின்ஸ் ஒரு ஆஸ்திரேலியன் மிஷனரி, அவனும் அவனுடைய ஒய்ஃப் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ், அவனுடைய 3 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை 2 ஆண் பிள்ளைகள், குடும்பமாக அந்த ஒரிசா மாநிலத்தில் வந்து லெப்பர்ஸ் தொழுநோய்க்காரர்கள் அந்த மக்களுக்கும் பாவப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பணிபுரிந்து கொண்டிருந்த அவனுக்கு எதிராக தாராசிங் என்ற ஒருவன் அந்த நாள் ஜனவரி 23 1999 ஆண்டு அவர்கள் வில்லேஜ் விசிட் பண்ணி மக்களை எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு மருந்து கொடுத்து உதவி செய்து கொண்டு திரும்ப ஜீப்பில் வந்திருக்கிறாங்க. அந்த ஜீப்பில் வந்ததும் அவர்கள் அந்த ஜீப்பை விட்டு வெளியே இறங்க விடாமல் கிரகம் ஸ்டெயின்ஸ் அவரோடு சேர்ந்து அவருடைய 2 பிள்ளைகள், பிலிப் 10 வயசு மகன், திமோத்தி 6 வயசு மகன், அந்த பிள்ளைகளோடு கிரகம் ஸ்டெயின் அந்த ஜீப்பில் இருக்கிறாரு. அந்த ஜீப்பை அவங்க பூட்டி போட்டு அதில் மண்ணெண்ணெய் ஊற்றி அதை கொளுத்தி அவர்களை எரித்து விட்டார்கள், சாம்பலாக மாறிவிட்டார்கள். ஆனால் கிரகம் ஸ்டெயின்ஸுடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவளும் ஜெயிலுக்கு போய் அந்த தாராசிங்கை ஏற்றுக்கொண்டு அவனை மன்னிக்கிறாள். அவர்கள் கேட்டார்கள், உன்னுடைய கணவனையும் 2 பிள்ளைகளையும் கொன்றவன், எரித்து சாம்பலாக்கிய அவனை நீ எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போது கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் சொல்வாள், என்னுடைய இயேசு சிலுவையிலிருந்து தன்னை கொன்றவர்கள் தன்னை துன்புறுத்தியவர்களை அவர் மன்னிக்கிறார், அதன்படி வாழ்க்கை நடத்த என்னை அழைத்திருக்கின்றார், அதனால்தான் நாங்கள் எங்களுடைய நாட்டை விட்டு இங்கே வந்திருக்கின்றோம். எனவே அந்த இயேசுவினுடைய சொற்படி வாழ்க்கை நடத்த நாங்கள் வந்திருக்கின்றோம். எனவே தான் நான் அவனை மன்னித்துட்டேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா? பக்கத்தில் ஒருவர் நமக்கு ஏதோ ஒரு தவறு செய்துட்டாரா, அல்லது நம்முடைய நிலத்தில் ஏதோ செய்துட்டார், அதே நம்முடைய கோழிகளையோ எதோ நினச்சுன்னா, ஐயோ அங்கே என்ன கொலைவாதம் நடக்கும். நம்ம கிறிஸ்தவர்களா? சேர்ந்துருக்கிறோம், ஒரு பிள்ளை கொஞ்சம் நெருக்கி அவளை கொஞ்சம் நெருக்கிட்டா உடனே அவன் நீ என்ன செய்கிற, அப்படி தான் செய்வாங்க இல்லையா? உறுதி பூசல் எடுக்க இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய இயல்பு என்ன இயல்பு? மனித இயல்பு, மண்ணின் இயல்பு. அந்த தூய ஆவியாரின் இயல்படி நாம் செயல்படுகிறோமா? ஒரு கிறிஸ்தவன் யார்? தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவன், தூய ஆவியாரால் செயல்படுபவன் தான் கிறிஸ்தவன். நாம் எந்த ஆவியால் செயல்படுகிறோம்? 3 வகையான ஆவிகள் உண்டு. மனிதனின் ஆவி, சாத்தானின் ஆவி,
தூய ஆவி. நாம் எப்போது நம்மை பற்றி நினைக்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் எந்த ஆவியால் செயல்படுகிறேன் என்று நாம் நம்மை பற்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த ஆவியால் நான் செயல்படுகிறேன்? நம்ம எப்போதும் தனக்காகவே நான் நல்லா இருக்கணும், வேற யார் என்ன ஆச்சோ எனக்கு அது பற்றி ஒரு இதுவும் இல்லை, நானும் என் குடும்பம், நானும் என் பிள்ளைகளும், எங்களுக்கு ஒரு தீங்கம் வரக்கூடாது, வேற பக்கத்து வீட்டுக்காரை தண்ணியில் மூழ்கி செத்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் என்னுடைய வீடு நல்லா இருக்குது, அது போதும். அப்படிப்பட்ட சுயநல வாழ்க்கை வாழ்பவர்கள் எந்த ஆவியால் செயல்படுபவர்கள்? எந்த ஆவியால் செயல்படுபவர்கள்? மனிதன் ஆவியால், மனித ஆவியால் செயல்படுபவர்கள். அவர் பிறருக்கு ஒரு துன்பமும் செய்ய மாட்டார்கள், ஆனால் பிறரை பற்றி ஒரு கவலையும் இல்லை. எப்போதும் தன்னை பற்றிய என்னுடைய விருப்பம், என்னுடைய தேவைகள், என்னுடைய வீடு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிளட் ரிலேஷன், என்னுடைய இது, மற்றவன் அது என்னுடைய கடமை இல்லை. அது மனித ஆவியால் செயல்படுபவர்கள். நான் நல்லா இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல ஜாப் வேணும், எனக்கு நல்ல வீடு வேணும், வேற எப்படி இருந்தாலும் என்னால் அதை பற்றி ஒன்றும் பரவாயில்லை. மனித ஆவியால் செயல்படுபவர்கள். இன்னும் சிலர் பிறருக்கு எதிராக எப்பவும் செயல்பட்டிருப்பார்கள். அவனை எப்படி அடிக்கலாம், அவன் நல்லா செய்துட்டு இருக்கிறானே, அவனை எப்படி நம்ம நாசம் ஆக்கலாம். சிலர் செய்வன செய்வார்கள், மந்திரவாதம் செய்வார்கள் பிறருக்கு எதிராக. எப்பவும் சண்டை சச்சரவு. அந்த ஆள் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் அங்கே சண்டை வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் எப்பவும் நெகட்டிவாட்டே நினச்சிட்டு இருப்பார். என்ன நல்லா செய்துட்டு இருந்தாலும் ஏன் அதை அப்படி செய்யலை, அரே எத்தனையோ 99 நல்ல முறையில் நடக்குது, ஒன்று தான் கொஞ்சம் குறைவாயிட்டு, அது பரவாயில்லையே அப்படின்னு விட்டுட்டு போகாமல் அது ஏன் அப்படி நடந்து அதை எடுத்துட்டு சண்டை தொடங்கும். அவர் எந்த ஆவியால் செயல்படுபவர்? சாத்தானின் ஆவியால், தீய ஆவியால் செயல்படுபவர். இனி குறைகள் இருக்கும். இது உலகம், இது பரலோகம் அல்ல. எல்லோரிடமும் குறைகள் இருக்கும், எல்லோரும் மனிதர்கள், நம்ம ஏற்றுட்டு போனோம் அப்படின்னு உள்ள ஒரு மனப்பான்மையில் எல்லோரையும் அன்பு செய்து ஒற்றுமையாக பிறர்களுடைய தேவைகளை உணர்ந்து பிறர்களுக்கு உதவி செய்து எப்போதும் நல்லவற்றையே நினைத்து கொண்டு எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்பவர் எந்த ஆவியால் செயல்படுபவர்? தூய ஆவியால். இப்போ நம்ம அதையெல்லாம் நினைத்து பார்க்கணும். நான் எந்த ஆவியால் செயல்படுகிறவனாக இருக்கிறேன் இன்று? அது ரொம்ப முக்கியமாக நமக்கு தென்படுகிறது. எனவே இன்று இந்த பிள்ளைகள் உறுதி பூசல் என்னும் அருட்சாதனத்தை பெற இருக்கின்றார்கள். எதற்காக? தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு தூய ஆவியாரால் செயல்படுபவர்களாக மாறுவதற்காக. இன்றைய நற்செய்தியில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதையெல்லாம் செய்வதற்காக. பகைவர்களை நாம் அன்பு கூறுவதற்காக. செய்ய முடியுமா? உறுதி பூசலுக்கு பிறகு பகைவர்களிடம் அன்பு கூற வேண்டும். உறுதி பூசல் எடுத்து வீட்டில் போன பிறகு அம்மா சொல்லுவாங்க, பிள்ளை இந்த இதை சேர், எப்பவுமே என்ன போட்டு அதை செய் இதை போய் செய்யன்னு சொல்லிடு, அப்படி தானே சொல்லுவீங்க இல்லையா? இன்றைக்கி தான் எனக்கு உறுதி பூசல் கிடச்சி கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு நான் சுற்றிட்டு நல்லா கிண்டல் அடிச்சுட்டு இருப்பேன், அப்படி தானே உறுதி பூசல் அதுக்காக எடுக்கிறோம். உறுதி பூசல் என்ற அருட்சாதனை என்ன தெரியுமா? திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தின் போது உங்களுக்கு திருமுழுக்கு கிடைக்கிய நேரத்தில் வானம் திறந்தது, தூயாவியார் உங்கள் மேல் இறங்கி வந்தார். தந்தை அங்கே இருந்து என்ன சொன்னார்? இது என் அன்பார்ந்த மகன், இது என் அன்பார்ந்த மகள் என்று சொன்னார். அது யாரும் கவனிக்கலை. உங்களுடைய பெற்றோர்கள் இங்கே இருக்கிறார்கள் இல்லையா? இங்கே வீட்டுக்கு போனதை அவங்கள்ட்ட கேட்கணும். என்ன கேட்பீங்க? நீங்கள் நான் சின்ன பிள்ளையாக இருக்க சமயத்தில் எனக்கு திருமுழுக்கு கொடுக்க கோயிலில் கொண்டு போனீங்க, திருமுழுக்கு சமயத்தில் வானம் திறந்ததான்னு கேட்கணும். தூய ஆவியார் என் மேல் இறங்கி வந்தாரா?
தந்தை அங்கே இருந்து சொன்னது உங்களுக்கு கேட்டுதா? இது என் அன்பார்ந்த மகன், இது என் அன்பார்ந்த மகள் என்று சொன்னது கேட்டதான்னு கேட்கணும். கேட்பீங்களா? கேட்கணும், கண்டிப்பாக கேட்கணும். உங்களுடைய அப்பா அம்மா உண்மையிலே உங்களுடைய அப்பா அம்மாவா? உங்களுடைய உண்மையான அப்பா யாரு? தந்தை, இறை தந்தை தான் உங்களுடைய உண்மையான அப்பா அம்மா. நான் அதை நல்லா சொல்கிறேன், கேளுங்க. உங்களுடைய அப்பா அம்மாட்ட போய் கேளுங்க, உங்களுடைய அப்பாட்ட போய் கேளுங்க, அப்பா உங்களுக்கு என்ன எப்போ தெரியும்னு கேளுங்க. என்ன பதில் கிடைக்கும்னு பார்ப்போம். அப்பாட்ட போய் என்ன கேளுங்க, அப்பா உங்களுக்கு என்ன எப்போ தெரியும்? எப்போ தெரியும் அவருக்கு? ஒரு தந்தைக்கு தன்னுடைய பிள்ளையை எப்போ தெரியும்? எங்க? பிறந்த உடனே. அவன் அந்த இப்போ எல்லாம் பிள்ளைகள் எங்கே பிறக்குது? ஹாஸ்பிட்டலில், நர்சிங் ஹோமில். அப்போ நர்சிங் ஹோமில் இருந்து பிள்ளை எடுத்துகிட்டு நர்ஸ் வெளியில் வந்து காட்டுவா, இதுதான் அவங்க பிள்ளை. அப்பந்தான் அந்த அப்பாவுக்கு தெரியும், இது என்னுடைய பிள்ளை. அதுக்கு முன்ன அவருக்கு தெரியுமா? தெரியாது. அம்மாட்ட கேளுங்க, அம்மா உங்களுக்கு நான் உங்களுடைய மகன் மகள் என்று எப்போ தெரியும்? எப்போ தெரியும்? அப்பாவுக்கு முன்னாலேயே அம்மாவுக்கு தெரியும். அம்மா சொல்லுவாங்க, ஒரு 1வது மாதம் இல்லை 2வது மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு பிள்ளை பிறக்க போகுது. எந்த பிள்ளை? எப்படிப்பட்ட பிள்ளை? எந்த முகம் உள்ள பிள்ளை தெரியுமா? அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மா ஒன்று தெரியும், என்னுடைய கொஞ்சம் மாற்றம் இருக்குது என்னுடைய உடம்பில், அப்போ ஒரு பிள்ளை பிறக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், அவ்வளோதான். வேறு ஏதாவது தெரியுமா? தெரியாது. பிள்ளை பிறந்த பிறகு அந்த பிள்ளையை பார்த்து என்ன சொல்லுவாங்க, இது யாரை போல இருக்குது? அப்பாவை போல இருக்கா, அம்மாவை போல? 2 பேரை போலையும் இல்லையே, ஒரு தாத்தா இருந்தார், அந்த தாத்தாவை போல இருக்குது அப்படின்னு தானே சொல்கிறீங்க. அப்போ அது உங்கள் பிள்ளையா? அது உங்கள் பிள்ளையா? நான் கேட்குறேன். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார்? எரேமியா இறைவாக்கினரிடம் கடவுள் என்ன சொல்கிறார்? தாயின் வயிற்றில் கருவுறும் முன்பே நான் உன்னை அறிவேன், நீ என்னுடைய பிள்ளை. அதனால் தான் ஞான ஸ்நானம் திருமுழுக்கு அருட்சாதனம் கொடுக்கும்போது யார் உங்களை பிள்ளைன்னு சொல்றா? இறை தந்தை. இது என் அன்பார்ந்த மகன், இது என் அன்பார்ந்த மகள். அப்போ உங்க அப்பா அம்மா யாரு? உங்க அப்பா அம்மா யாரு? இல்லை, உங்க அப்பா அம்மா. இந்த உலகத்தில் உங்க அப்பா அம்மா அவங்க 2 பேர். அது யார் உங்களுக்கு? உங்களை வளர்க்குறவங்க, அவ்வளோதான். உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் அவங்க உங்களுக்கு ஒரு கஸ்டோடியன். உண்மையான அப்பா கடவுள் தந்தை, அவருடைய சாயல் நீங்கள். அவர் உங்களை படைத்தார், அவர் உங்களை விரும்பினார், அவர் உங்களை நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு அவர் தான் படைத்தவர். உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. உங்கள் அப்பா அம்மாவிட்ட ஒப்படைச்சார், இந்த பிள்ளைய நீ நல்ல முறையில் பார்த்துக்க, அது அவங்களுடைய கடமை. அதனால் இன்னைக்கு வீட்டில் போய் சொல்லாதுங்க, நீ எங்கள் அப்பா இல்லை, நீ அம்மா இல்லைன்னு சொல்லிடாதுங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன அடித்து போடுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. உண்மையிலே அவர்கள் கடவுளுக்கு பதிலாக உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கிறார்கள். அதனால் உங்கள் அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும்? அந்த தந்தை கடவுள் எப்படி அன்பு செலுத்துகிறாரோ அப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும். பேரண்ட்ஸுடைய அன்பு. அவர்கள் யாருடைய இடத்தை எடுத்திருக்கிறாங்க? தந்தை இறைவனுடைய இடத்தை எடுத்தவர்கள் தான் உங்கள் அப்பா அம்மா. எவ்வளோ மேன்மையான அழைப்பு இது. அதையெல்லாம் நாம் உணர்கின்றோமா? குடும்பத்தில் வாழ்க்கை நடத்துவர்கள் இதையெல்லாம் நினைக்கிறோமா, உணர்கிறோமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னுடைய பிள்ளை. எங்கேருந்து உன்னுடைய பிள்ளை வந்து? கடவுளுடைய பிள்ளை. முதலா அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க பேரண்ட்ஸ். இந்த கடவுள்கிட்ட ஜெபியுங்க, ஆண்டவரே இது உம்முடைய பிள்ளை, என்னுடைய ஒப்படைச்சிருக்கிறீங்க, இதை பாதுகாத்துடும் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கணும்.
தான் உங்கள் பிள்ளைய அந்த முறையில் அந்த பிள்ளைகள் வாழ்க்கை நடத்தும். அது ஒரு கடவுளுடைய குடும்பமாக மாறும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கைக்கு. நீங்கள் இதெல்லாம் அறியணும். நல்ல முறையில் வாழ்க்கை நடத்தி அந்த பிள்ளைகள் கடவுளின் சாயல்கள். நாம் அனைவரும் கடவுளின் சாயலால் படைக்கப்பட்டவர்கள். மண்ணை சார்ந்தவர்கள் அல்ல, விண்ணை சார்ந்தவர்கள். திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தின் வழியாக இறை இயல்பை பெற்றவர்கள், விண்ணை சார்ந்தவர்கள், உயிர்த்த இயேசுவின் வாழ்க்கையை வாழ்பவர்கள், அவருடைய இயல்பில் வாழ அழைக்கப்பட்டவர்கள். அதனால்தான் இந்த உறுதிபூசல் என்ற அருட்சாதனம் ரொம்ப முக்கியம். திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தில் நடைபெற்ற எல்லாவற்றையும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தப்படுகிறது. நீங்கள் தூய்மையாக்கப்பட்டவர்கள், நீங்கள் இறை தந்தையின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், தந்தையை அப்பா என்று அழைக்கும் உரிமை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் தூய ஆவியாருடைய உறைவிடம், கடவுள் உங்கள் உள்ளத்தில் குடிகொள்கிறார். நீங்கள் திருச்சபையின் உறுப்பினர்கள். அப்படின்னா திருச்சபை இயேசுவின் உடல், அந்த உடலின் உறுப்பினர்கள். எவ்வளோ மேன்மையான பாக்கியம் ஒரு மனித வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் நம்ம. எனவே இன்று உங்களுக்கு உறுதிபூசல் என்னும் அருட்சாதனம் கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, பகைவரிடம் அன்பு கூறுவதற்காக, உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்வதற்காக, உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுவதற்காக, உங்களை இழந்து பேசுவதற்காக இறைவனிடம் வேண்டி ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்வதற்காக என்று உங்களுக்கு இந்த உறுதிபூசல் என்னும் அருட்சாதனம் கொடுக்கப்படுகிறது. உறுதிபூசல் பெற்ற அனைவரும் இதை உணர்ந்து தன்னுடைய உறுதிபூசல் என்ற அருட்சாதனத்தை இன்னும் புதுப்பித்து ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ இன்றைய திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம்.